எப்படி இருக்கு சார்? கரெக்டாக இருக்கா? மெயின் வந்து உட்கார்றது கன்வீனியன்ட்டாக இருந்தால் மட்டும்தான் டிரைவிங் நல்லா வரும். ஓகேவா? சீட் பெல்ட் இன்னும் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டா நல்லா இருக்கும். ஏன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு ஸ்டெப். ஓகே ஓகேவா? ஓகே. ரைட். ஓகே, இப்போ லாங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மெதுவாக வண்டியை எடுங்க. நீங்கள் நார்மலாக என்ன இத்தனை நாளாக செஞ்சீங்களோ அதை செஞ்சுட்டு வாங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் சொல்கிறேன். ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நார்மல் ஸ்பீட், ரொம்ப ஹார்ஷாக வேண்டாம். உங்கள் கண்ட்ரோல் ஸ்பீடு ஒரு 45-40 அவ்வளோதான். அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிதானம் கிடைக்கும். இப்போ ஸ்பீடை கொடுங்க, லைட்டாக அழுத்தி அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ரைட் கூட ரொம்ப ஒட்டி போகாதீங்க. ஏன்னா பின்னாடி வரவன், முன்னாடி வண்டி வருதுன்னு வச்சிங்களேன், பின்னாடி வரவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு லெஃப்டில் நுழைஞ்சிருவான். நீங்கள் நடுவில் மாட்டிப்பீங்க. அதனால் நீங்கள் சென்டராக போங்க. மேக்ஸிமம் நம்ம சைடு வாங்குறோன்னா லெஃப்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அது எப்பயாவது ஒரு முறை பண்ணலாம். ஆனால் ரெகுலராக அந்த லெஃப்டில் எடுக்கும்போது டிரைவரோட வியூ பாயிண்ட், அதாவது நம்மளை கவனிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும். அதனால தான் நம்ம ரைட்டில் டிரைவரை கவனித்த பிறகு தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ரைட் பிடிச்சிதான் இருக்கு. இன்னும் சென்டருக்கு வாங்க. 2 லைனுக்கும் நடுவில், நீங்கள் லைனை பார்க்காதீங்க, 2 லைனுக்கும் நடுவில் பாருங்க. ஹாரன் ஒன் மோர். அவனுக்கு இடைஞ்சலா இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னே அவன் வரதுக்குள்ள நம்ம அந்த இடத்த தாண்டிடணும். இல்ல அந்த இடம் அவன் வந்துடுவான், நம்மளும் போயிடுவோம்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கணும். ஓகே, வண்டியை ஸ்டாப் பண்ண போறோம். லெஃப்ட்ல அந்த காணிக்கலை தாண்டி ஸ்டாப் பண்ண. ஸ்டடியாக இருக்கான்னு பார்த்துட்டு கவனம் கிட்ட வராமல் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வண்டியை பொறுமையாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு பிரேக் நச்சு 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 அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அது ஸ்லோவாக தான் பண்ணேன். நீங்கள் லாஸ்ட்டில் அழுத்திடுறீங்க. அது அப்படியே நிறுத்தினாலே போதும். நம்ம எப்படி ஆக்சிலேட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ பிரேக்கையும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் லாஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, நச்சுன்னு அப்படியே அழுத்திடுறீங்க. அதை அழுத்தாமல் பார்த்துங்க. நியூட்ரல் பண்ணி ரிவர்ஸ் கியர் போட்டுங்க. ரிவர்ஸ் போட்டு இப்போ நம்ம சேம் அதே கான்செப்ட் தான். நேராக வரணும்,
லெஃப்ட் இறங்கக்கூடாது, ரைட்ல போகக்கூடாது. ஓகே, அட்ஜஸ்ட். லெஃப்ட் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? கொஞ்சம் மேல. ஐ மீன் டவுன். ஓகே. ரிவேஸ். உங்களுக்கு வாட்டர் வந்து இதுலயே தான் இருக்கும் சென்டர். அதாவது கை விடுங்க, இப்படி கை வைங்க 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 வச்சுட்டு இந்த 2 விரல்ல இப்படி இந்த வாட்டர் இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, இங்க 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 நான் இங்க விரல் வச்சிருக்கேன். ஃப்ரண்ட்லயே அதே மாதிரி இருக்கும். இல்ல இல்ல இல்ல, நம்ம இன்ஜெக்ஷன் பிடிக்கிறோம்ல, இன்ஜெக்ஷன் இல்லைங்க, இப்படிதான் நம்ம வைக்கிறோம் பாருங்க, 2 விரல். ஓகே. இப்போ நிதானமா ரிவேஸ்ல 2 மிரரையும் கவனிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த மூவிங் வந்துட்டோம். பிரேக்கை விட்டுருங்க, அப்படியே வாங்க. இதுக்கு மேலே கிளச் எடுக்காதீங்க, ஏன்னா எடுத்தா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்க, ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா கிளச்சை அழுத்திங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்களோ ரிவேஸில் அவ்வளோவோ உங்களுக்கு புரியறதுக்கு டைம் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா புரியாது. இப்போ மெதுவாக கிளச் எடுங்க, அந்த கண்ட்ரோலில் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்க. ஒரு 5 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா 5 கிலோமீட்டரே போங்க. கொஞ்சம் ரைட் அதிகமாக போகுது, தெரியுதா கேப்பு? வாங்க, அதை மெதுவாக நீங்கள் சூறாக எடுத்துகிட்டு வாங்க. அதுவே சவுண்ட் போடும். நேராக வந்தாலும் கொஞ்சம் லெஃப்ட், நீங்கள் ரைட் போகாதீங்க, ரைட் அதிகமாக இருக்குது. ஓகே, வாங்க. அதே மாதிரி அந்தையும் பாருங்க, வருதா? இப்போ நீங்கள் கொஞ்சம் ரைட் எடுங்க, ஸ்டடி ஸ்டடி மாட்டோம். ஃபாஸ்ட்டாக தான் வருது. ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் குறைஞ்சிரும். அது கிளச் அழுத்திங்கன்னா ஸ்லோ ஆகிடும். கொஞ்சம் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வந்து அந்த மிரரை பாருங்க. நல்லா சுகூரா வர மாதிரி. ஓகே, இப்போ ரைட் ஸ்டாப், கிளச்சு பிரேக். தேர்றீங்களே? இல்ல கிளச்சு ரிவர்ஸ்ன்றதுனால நியூட்ரல் பண்ணு. பிரஸ் பண்ணி நாமளா போடலாமா? அப்படியே நீங்க கீழே இழுத்தாலே லாக் ஆயிடும், அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். போடுறது மட்டும் தான் பிரஸ் பண்ணி பண்ணனும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டுங்க. இப்போ நான் டவுன்ல இருக்கு நினைக்கிறேன். ஆமா, பிரேக்ல பண்ணி வச்சிட்டு பொறுமையா செய்யுங்க. பிரேக் விட்டுருங்க. போதும் 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 போதும். கிளச்சை நிப்பாட்டிட்டு பிரேக்கை ரிலீஸ் பண்ணோம். நீங்க என்ன பண்றீங்க? கிளச்சை மட்டும் எடுத்துக்கிட்டே வந்தீங்க, பிரேக்கை விடவே இல்லை. எடுக்கும்போது அந்த கான்செப்டே இருந்துச்சு. நான் தான் சொன்னேனே, அதுல நிதானம் இல்லை அப்படின்னா வராது, மிஸ்டேக் தான் வரும். ஸ்டார்ட் பண்ணுங்க. சாவி ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணிட்டு ஆன், ஸ்டார்ட். அவ்வளோ கிளச்சை அழுத்துங்க. இப்போ வண்டி நவரில் அப்படியே நீங்கள் எடுக்கலாம். பிரேக்கை நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிடிக்கிறீங்க. அதான் இல்லை சார், நீங்கள் ஓகே நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. பிரேக்கோட அளவு கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்தே அதான் சொல்கிறேன். நான் ரொம்ப கெட்டியாக அழுத்துறீங்க, சுத்தமாக லாக் ஆகிடும். ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த நவுற பாயிண்ட்டை தெரிகிற அளவுக்கு நீங்கள் அழுத்தினா கூட போதும். அதே மாதிரி கிளச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்குது, ஆனால் கடைசி கட்டத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டுறீங்க. அங்கே தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு மெதுவாக. ஓகே, நெக்ஸ்ட். போதும், ரைட் போதும். நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட் ஆடுறீங்க. லாங் அந்த கார் போகுது இல்லையா, அங்கே கவனிங்க. நெக்ஸ்ட். தெரியுதா உங்களுக்கு அந்த முரட்டுத்தனம்?
அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் திக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. கண்டிப்பா பிரேக் தேவை கொஞ்சமா, அவ்வளவுதான். இப்ப அந்த தேர்ட்லயே போகலாம். ஹார்ன் அடிச்சிருங்க, ஸ்பீட் லைட்டா கூட, ஒன் மோர், கொஞ்சம் ஒன்றும் இல்லை போகலாம். அவரே அவ்வளோ தைரியமா வராருன்னா நமக்கு தைரியம் இல்லையா? ஸ்லோ, கண்டிப்பா பிரேக், அவ்வளோதான். போகலாம். இந்த நாய் குறுக்க வரும்போது கூட நம்ம பண்ற தப்பே அதுதாங்க. அது நம்ம கரெக்டா நேராக போயிட்டோம்னா அது தப்பிச்சு ஓடிடும். நம்ம அதை காப்பாற்றணும்ன்ற பேர்ல ஏத்தி விட்டுருவோம். நெக்ஸ்ட் இப்படி போனோமா அப்படி போனோமா நம்ம திருப்பவும் பாருங்க, அதுதான் தப்பே. நம்ம ஸ்டெடியாவே பிடிச்சோம்னா அதுக்கு தப்பிக்க தெரியும், தப்பிச்சு ஓடிடும். ஐயோ நாய் வந்துச்சேன்னு நம்ம திருப்புறோம் பாருங்க, அதுதான் தப்பு. திருப்புறதுல மத்தவங்களுக்கும் ப்ராப்ளம், நமக்கும் ப்ராப்ளம். பிரேக் சடனா அடிக்கிறோம் பாருங்க, அதுவும் ப்ராப்ளம் தான். ஏன்னா நாய் மேல ஏறும்போது பிரேக் அடிக்கவே கூடாது. பிரேக்கை விட்டுட்டோம்னா அது பாட்டு ஏறி இறங்கி ஓடிடும், அதுவும் தப்பிச்சிடும். நம்ம பிரேக் அடிக்கிறோம் பாருங்க, ரோட்ல பாத்துருப்பீங்க வச்சு தேய்ச்சி அம்மியில போட்டு அரைச்ச மாதிரி இருக்கும். அதான் காரணமே, பிரேக் அடிக்கிறதுனாலதான் ப்ராப்ளமே. பிரேக் அடிக்கவே கூடாது. அடிப்பட்டத்தோட அது தப்பிச்சிரும். அது போதும். பிரேக் அதிகம் ஏறி இறங்குற வரைக்குமே நீங்க பிரேக் அடிச்சுட்டே இருந்தீங்க. கரெக்டா? அவ்வளோ ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பெருசுன்னா சின்னதா இருக்கும், ஸ்பீட் பிரேக்கே சின்னதா இருக்கும், அதுதான் நெட்டா இருக்கும். ஸ்லாண்டா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி. நான் அதுன்னு சொல்ல, ஆப்ரேட்டிங்க சொல்றேன் நான். ஸ்பீட் பிரேக் விட்டுருங்க, அது வந்துட்டு இருக்கும், ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்க பிரேக்கு ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குற வரைக்குமே அழுத்தக்கூடாது. உங்களுக்கு இங்கேயே நீங்க அதை செய்யணும். பாருங்க, அந்த லைன் போட்டிருக்கான் தெரியுதா? அந்த கோட்டுக்குள்ளவே பிரேக்கோடைய வேலையை முடிச்சுக்கணும். அதுக்கு மேல பிரேக் அடிக்கவே கூடாது, அப்பதான் ஏறி இறங்கும். இல்லைன்னா வேகத்தடையில நின்றுடும். வேகத்தடையில நிக்கிற காரணமே இதுதான். ஏன்னா பிரேக்கு ரிலீஸ் பண்றதை லேட் பண்ணிடுறோம் நம்ம. நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த நெளியறதை அவாய்ட் பண்ணி. ஓகே. இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல அந்த ஒரு சிக்னல் போர்டு வருதுல்ல, அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். பொறுமையாக லெஃப்ட் வாங்க, டைம் எடுத்துட்டு வாங்க. ரோடு நல்லா தாராளமாகவே இருக்கு. அந்த நெளியுது பாருங்க, இதுக்கு காரணம் கவனம் கிட்ட இருக்கு. கொஞ்சம் பிரேக்கை விடுங்க, கொஞ்சம் விடுங்க. இன்னும் நீங்க ஓரம் வரலாம். லெஃப்ட் மிரர் பாருங்க, தெரியுதா? இப்போ லாங் ஃபோக்கஸ் கவனிங்க, அந்த சுகுர்னஸ் கொண்டு வாங்க. இப்போ நேரா வச்சுட்டு ஸ்டாப். ஓகேவா? இப்போ தெரியுதுங்களா அந்த பிரேக் அடிக்கிற அவசரம் என்னன்றது? பிரேக் பிடிக்கிறீங்க, கரெக்ட், நான் தப்பு சொல்லவே இல்லை. ஆனா பிரேக்கை எங்க தேவை இல்லை அப்படின்றத நீங்க கவனிக்க மறந்துடுறீங்க. நமக்கு எவ்வளவு பிரேக் தேவை, அது நின்னே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. நமக்கு வண்டி சரியா இருக்கா அதை கவனிச்சு நிப்பாட்டுங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.